ஆண்டவருடைய நாம மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேசுவதமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. குழந்தைகளை கொன்ற தாயா பேயா? இந்த அருமையான ஒரு பாடம். பேய் தான் கொன்றுவிடும், தாயங்கையா கொன்றுவிடும் என்றதான ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஏழலாம். நல்ல அருமையான ஒரு பாடம். பிள்ளைகளை அல்லது குழந்தைகளை கொன்ற தாயா பேயா? இன்றைக்கு உலகத்துல பேய்க்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, தாய்க்கு பயப்படுற வேண்டிய நிலைமை சில பிள்ளைகள், சில குடும்பங்களில், சில இடங்களில் நம்ம அதை ஊடகங்களில பார்க்கலாம், செய்திகளிலே பார்க்கலாம். குழந்தைகளை கொன்ற தாயா பேயா? தாயே தெய்வம். தாய்க்கு மிஞ்சின தெய்வம் ஒன்றும் இல்லை. தாய்க்கு மிஞ்சின அந்த அன்பிலும் வேறொன்றும் இல்லை உலகத்தில். சொல்லுவாங்க இல்லையா, தாய் இல்லாம நான் இல்லை. தாயோடைய ஆசீர்வாதம், தாயினுடைய பாசம் இந்த உலகத்துல சிறந்தது. தாயினுடைய அன்பு சிறந்தது. தாய்மடி, ஆறுதல், ஆரோக்கியம், ஆசீர்வாதம், நன்மைகள் அந்த தாயை வாழ வைப்பாள். தான் மரித்தாலும் பரவாயில்ல, தான் வேதனைப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும். தாம் பிள்ளைகளுக்காக, தாம் பிள்ளைகள் உயிரோடு வாழ்ந்து, தாம் பிள்ளைகள் ஆரோக்கியமா இருப்பதற்கு தாய் எதாகிலும் செய்வார். தாய் எழும்பினால் காடே பற்றெறியும், நாடே பற்றெறியும், வீடே பற்றெறியும். தாய்க்கு கோபம் வந்தால், அதே தாய் அமைதியா இருந்தால் நாடே அமைதியா இருக்கும், வீடே அமைதியா இருக்கும், வாழ்க்கையே அமைதியா இருக்கும். தாய் பாசம், தாயினுடைய திறமைகள், தாய் தெய்வத்துக்கு சமானமாக உலகத்துல பார்க்கிறோம். மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்றோம் இல்லையா, தாய் ஒரு தெய்வத்துக்கு சமமாக உலகம் போற்றுகிறது, சொல்லுகிறது, வணங்குகிறது, வணங்க சொல்லுகிறது. வாழ்வதும் பெண்ணாலே, சாவதும் பெண்ணாலே. நடுதன வாசகம் உண்டு, பாடலும் உண்டு. பெண்ணை நினைத்தால் எதையும் சாதிப்பாள். பெண்ணை நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். அந்த அளவுல சாதனையாளர்கள் அவர்கள், சாதிக்க பிறந்தவர்கள். சில நேரங்களில் சோதிக்கவும் பிறந்தவர்கள். அவங்க சோதித்தா நீங்க தாங்க மாட்டீங்க. அந்த அளவுல சோதனையிலும் சாதனையிலும் சாதனை படித்தவர்கள் அவர்கள். பெண்கள் நம்ம இந்தியாவின் கண்கள். தாய் நினைத்தால் தாம் பிள்ளைய கோபுரத்தில் வைத்து அழக பார்ப்பார். தாய் நினைத்தால் அழக பார்ப்பார். தாயே தெய்வம். தாய்க்கு மிஞ்சின அன்பும் தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் இந்த டாபிக்கே வித்தியாசமா இருக்கு. அதுதான் 2-3 சம்பவங்களை நம்ம இந்தியாவில், தமிழ்நாட்டில் நடந்த சம்பவங்கள், அல்லது இந்தியாவில் வெளிநாடுகளில உலகத்திலேயே நடக்கிற சம்பவங்கள். இன்னைக்கு மீடியா மூலமாக, ஊடகங்கள் மூலமாக, இன்னைக்கு செல்போன் வந்ததுனால இப்ப 5 நிமிஷத்துல நடந்த செய்தியை உலகம் முழுவதும் பார்க்கலாம். பட் அன்ற காலத்துல ஒரு 30 வருடங்களுக்கு முன்னதாக இயலாத ஒரு நிலை. பேப்பர்ல வரணும்னா கூட 2 நாள் ஆகும். ரொம்ப சூழ்நிலை. ஆனா சூடான செய்தி நம்முடைய கரங்களிலே கிடக்கு. ஆகவே குழந்தைகளை கொன்ற தாயா பேயா என்ற நல்ல ஒரு பாடம் இது. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 16 முதல் 28 வசனங்களில நீங்கள் அற்புதமான ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். 2 வேசிகள் ஒரு வீட்டுல குடியிருக்கிறாங்க. அந்த 2 வேசிகளுடைய ரகசியம் வெளியே வந்தது. அந்த 2 வேசிகள் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 28 வசனங்களில், அதுக்கு முன்னதாக சாலமோனானவர் ஆண்டவரிடத்துல ஞானத்தை பெற்று ராஜாவாக உட்கார்ந்து இருக்கிறார். அந்த நேரத்துல முதல் பிரச்சனை இந்த குழந்தைகள் பிரச்சனை தான். 2 வேசிகள் ஒரே வீட்டுல இருக்கிறாங்க. ஒரே நேரத்துல
பிரசவித்தார்கள், ஒரே குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அற்புதமாக 2 பேரும் ஒரே வீட்டுல குடி இருக்கிறாங்க. 2 பேரும் அன்பா இருக்கிறாங்க. அதுல ஒருத்தி என்ன பண்ணான்னா, தூக்கத்துல அருண்டு புரண்டு குழந்தை மேல இருக்கிற குழந்தை மூச்சு திணறி மரித்து போனது. இந்த மாதிரி எத்தனையோ குழந்தைகளை தாய்மார்கள் மூச்சு திணறி செத்து போயிருக்கு, காலையில் எழும்பி அடக்கம் பண்ணியிருக்காங்க. இது பைபிள்ல நடந்திருக்கிறத பார்க்கிறோம். நல்ல நேரத்தில் எழுந்து பார்க்கிற அந்த தாயே விழித்து பார்க்கும்போது குழந்தை மரித்து கிடக்கு. அப்பதான் அந்த தாய் என்ன செஞ்சாங்கன்னா, பக்கத்துல ஒரு தாயும் குழந்தை இருக்காங்க இல்லையா, அந்த குழந்தைய எடுத்து இவ பக்கத்துல படுக்க வைத்து, இந்த செத்த குழந்தைய அவள் பக்கத்துல படுக்க வைத்து இந்த குழந்தையை அணைத்து கொண்டு இருக்கிறார். அந்த தாய் எழுந்து காலையில இந்த குழந்தை பார்த்தா செத்து கிடக்கு. இந்த குழந்தை உற்று பார்க்கிறா, ஏன் மரித்து போனது, இது நம்முடைய குழந்தையா என்னுடைய குழந்தையா இல்லையா என்று புரிஞ்சுது. அப்பொழுதுதான் இந்த தாயை கேட்கிறாங்க, மா உயிரோடு இருக்கிறது என் குழந்தை, செத்தது உன் குழந்தை என்ற பிரச்சனை பெருசாயி சாலமோன் இடத்துல வந்துட்டாங்க. சாலமோன் முன்னதாக வாதாடுறாங்க பாருங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16ல இருந்து நீங்க கவனித்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா சொன்ன சம்பவங்கள் எல்லாம் 22 வாசிக்கிறேன். 23ல இருந்து 20. அதற்கு மற்ற ஸ்திரீ, அப்படி அல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றாள். இவளோ, இல்லை, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிற என் பிள்ளை என்றால். அப்படியே ராஜாவுக்கு முன்பாக வாதாடினார்கள். அப்பொழுது ராஜா உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்று இவள் சொல்லுகிறாள். அப்படி அல்ல, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிற என் பிள்ளை என்று அவள் சொல்லுகிறாள் என்று சொல்லி ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளை 2ஆக பிளந்து அதை இவளுக்கு பாதி அவளுக்கு பாதி கொடுங்கள் என்றான். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளை என் தாய் தான் பிள்ளைக்காக தான் குடலு துடித்ததுனால ராஜாவை நோக்கி, ஐயோ ஆண்டவனே, என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றால். மற்றவள், அது எனக்கு வேண்டாம், உனக்க வேண்டாம், அதை பிளந்து போடுங்கள் என்றார். ராஜா இந்த செய்தி கேட்ட உடனே, அப்பொழுது ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையே கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றார். நான் ஒரு தீர்ப்பு பாருங்க. சொந்த தாயை கொல்லாதீங்க அந்த பிள்ளை என்றான். குழந்தை செத்து போச்சு எல்லாம், அந்த தாயை இந்த குழந்தைய இல்ல அதை 2ஆ வெட்டி எனக்கு பாதி அவளுக்கு பாதி. இன்றைக்கு கூட நிறைய பேர் பிள்ளைகளை கொல்லுகிற தாய்மார்கள். என் பையன் செத்த வண்ணமாக அவன் சாவணும், உன் பையன் நோய்வாய்ப்பட்டு இருப்பான், ஏதோ ஒரு ஆபத்துல, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல, ஏதோ ஒரு சூழ்நிலையில, ஆனா மற்றவங்களை எப்படியே சாவணும். என் பிள்ளை செத்த வண்ணமாக. ஊராம்பிள்ளை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை தானா வளரும்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த மனைவி குறித்து சொல்லுவாங்க. மனைவி நல்லா பார்த்துக்கிட்டேனாக்கா, மனைவி பெற்றெடுக்கிற பிள்ளை, கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளை, அது குறித்து தான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டது. எனவே எனக்கு அருமையானவர்களே, சாலமோன் ராஜா நாட்கள்ல முதல் தீர்ப்பு வெற்றிகரமா முடிந்தது. ஞானம் விளங்கிற்று, ஜனங்கள் எல்லாரும் பயந்தார்கள், சாலமோன் இடத்துல ஞானம் இருக்கும் என்று சொல்லி. அருமையானவர்களே, இன்றைக்கு தாய் பேயாக மாறிவிட்டார். அந்த ராஜாக்கள் புஸ்தகத்துல பார்க்கிறோம். சென்னையில உங்களுக்கு தெரியும், 2018ஆம் ஆண்டு பிரியாணி அபிராமி 2018ஆம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவம். டிக்டாக்ல வருவாங்க, அவள் டிக்டாக்ல வருவாள், அப்படியே பழக்கமாயிற்று. பிரியாணி கடை, நல்லா பிரியாணி தின்னுவா போல தெரியுது. அந்த பிரியாணி கடைக்காரனை நல்லா வசப்படுத்தி கொண்டா. உபச்சாரம், வேசித்தனம், கள்ள காதல் உருவாகிற்று. நாளடைவில் அவர்கள் தலைக்கு முத்தி போச்சு பைத்தம். 2 பிள்ளைங்க, நல்ல கணவன், நல்ல குடும்பம். அந்த 2 பிள்ளைங்களை அந்த கணவன் விட்டுட்டு
ஓடி போயிருந்தா கூட நலமா இருக்கும். எனக்கு வேண்டான்னு சொல்லி ஒரு டைவர்ஸ் கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல. ஆனா கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் விஷம் வச்சு மயக்க மருந்தை கொடுத்து பிள்ளைங்க சாப்பிட்டாங்க, தூங்கிட்டாங்க. கணவனும் சாப்பிட்டாரு, தூங்கிட்டாரு. பிள்ளைங்களை ஒரு தலையாணை வைத்து மூச்சு திணற திணற கொன்று போட்டு அந்த பிரியாணி கடைக்காரனோட கூட ஓடிவிட்டார். 2 பிள்ளைங்களை கொன்று. இது தாயின்னு சொல்லாமா, பேயின்னு சொல்லலாம்? இது தாயா பேயா? பெற்ற பிள்ளை, வளர்த்த பிள்ளை, மடியில வளர்த்த பிள்ளை, அந்த தலகாணியில வைத்து அழகாக தாளாட்டி பாலாட்டி பாலூட்டி தாய் பேயாக மாறி ஒரு 5 நிமிஷம் சுகத்துக்காக, சரீர சுகத்துக்காக, அந்த உபச்சாரி கள்ளக்காதலுக்காக 2 குழந்தைங்களை, பச்சை குழந்தைங்களை கொன்ற பேய். அதோட முடிஞ்சதா? ஓடுனாங்க, கிடைச்சாங்க, சிறைச்சாலை போட்டாங்க. இன்னைக்கு 2 பேருக்குமே அவன் பேரு லட்சுமி சுந்தரமா, அவனும் மாட்டினான் வகைய. 2 பேருக்கும் ஆயுள் தண்டனை. ஜீவிய காலம் எல்லாம் சிறைச்சாலையில் இருக்கணும். தேவையா? 5 நிமிஷம் சுகத்துக்காக. அந்த சுகம் கணவனாண்டே இருக்கு, அந்த சுகம் மனைவியாண்டே இருக்கு. கள்ளக்காதல் ஆபத்து. கள்ளக்காதல் உன் உயிர் எடுக்கும். பிள்ளைகளை கொன்ற தாயா பேயா? இந்த பேய் தாயாக அல்ல. அதே வண்ணமாக இப்பொழுதுதான் சமீபத்தில் வந்திருக்கு அந்த பிரியாணி அபிராமி போல கோவையில கூட ஒரு ஜெராக்ஸ் ஒரு லேடி, அவ்வளவு டிக்டாக்ல வருவாள். அவ்வளவு டிக்டாக்ல அட்டகாசம் பண்ணிட்டு இருப்பா. அவ வேறு பாருங்க, தமிழரிசியா. இந்த தமிழரிசி தமிழ் நம்ம நாட்டுக்கே கெட்ட பேரு. வேற பேர் எதனா வச்சுங்க. இவ அப்படியே இருந்துங்கன்னு ஒரு கொத்தனாரை வச்சுக்கிட்டான். ஒரு கொத்தனாரை வச்சுக்கிட்டு நம்ம 2 பேரும் ஓடிடலாம், தனியா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம். கள்ளக்காதல். எல்லாரும் கண்டித்தாங்க, ஆனாலும் கேட்கல. அவன் ஏதோ யூஸ் பண்ணிட்டு விட்டு போறதுக்காக ஒரு வார்த்தை சொன்னான். ஒருவேளை வந்துட்டா நான் வச்சு வாழ வைக்கிறேன், ஆனா அந்த குழந்தை மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த குழந்தை தானே, அந்த குழந்தைய இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போறா. போனவன் என்ன செய்யறா? அந்த குழந்தைய கொன்று நாடகம் ஆடுறான். கையால தூக்குன குழந்தை, 9 மாசம் கர்ப்பமா இருந்து பெற்றெடுத்த குழந்தை. உனக்கு எப்படி மனசு வருது? நீ தாயா பேயா? ஒரு உபச்சாரத்துக்காக, உன் உடல் சுகத்துக்காக, அந்த சுகம் கணவனாண்டே காணலாம். குழந்தைய சாவடிச்சு நாடகம் ஆடி மாட்டிக்கொண்ட கோவையை சேர்ந்து 2022ஆம் ஆண்டு தான், ஜூலை மாதம் தான் நடந்த சம்பவம் இது. ரொம்ப கொடுமையான தாய். இவங்களை தாயின்னு சொல்லாமா, பேயின்னு சொல்லலாம்? ஜூலை மாசம் 22ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு சென்னையில கூட ஐநாவரத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. கணவனும் மனைவியும் நல்லா ஒன்றாக இருந்தார்கள். ஏதோ குடும்ப பிரச்சனைல சில பிரச்சனைகள் உண்டாகி கணவனும் மனைவியும் பிரிந்தார்கள். குழந்தை அம்மா வீட்டு கூட இருந்தது, சண்டை போட்டு கூட்டு போயிட்டான். ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல்ல இருந்து தூரத்துல இருந்து பார்த்துட்டு வரும் அம்மா. கொஞ்ச காலம் நடந்தது, இடையில பிரச்சனைகள். குழந்தைய பேச விடுறதுல அம்மா கிட்ட காட்டுறதும் கிடையாது. ஸ்கூலுக்கு போனாலும் பயந்து பயந்து தான் வரணும். மனைவி பேரு ரெபேக்கா, கணவன் பேரு சதீஷ். ஐநாவரத்துல இந்த 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி நடந்தது. ஊடகங்களை நீங்கள் பார்க்கலாம். மனைவியே வாழ முடியல என்று சொல்லி ரவுடியாக செயல்பட்டு ரொம்ப பிரச்சனைகள் உண்டாக்கி கடைசியில தாம் பெற்ற குழந்தையே கழுத்தை அறுத்து கொண்டு கொடூரக்காரன். இவன் ஒரு தகப்பன் அல்ல, ஒரு பேய். அவன் துன்மார்கன்.
துன்மார்கன் அவனுக்கு மனசு எப்படி வந்தது? கள்ளக்காதனோடு கூட இருந்த அதை பார்த்த 30 வயது மகனை ஒரு தாய் கொன்று பிரிட்ஜில் வைத்தார். 30 வயசு ஒரு கள்ளக்காதலுக்காக தான் மகனை கொன்ற தாய். வட மாநிலத்தில் எத்தனை தாய்மார்கள் தாங்க பிள்ளைகளை உபச்சாரத்துக்காக, வேசித்தனத்துக்காக, உடல் சுகத்துக்காக தான் பிள்ளைகளை கொன்று விடுகிறார்கள். நம்ம சமுதாயத்தை விழிப்புணர்வுகளாக செய்யக்கூடாது, ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். நல்ல தாய்மார்கள் இருக்கிறாங்க, பிள்ளைகளுக்காக திருமணம் செய்யாம, பிள்ளைகளுக்காக இரவும் பகலும் வீட்டு வேலை செஞ்சு, ரோட்டு வேலை செஞ்சு, பல நாடுகளுக்கு கடந்து சென்று கூட கஷ்டப்பட்டு தாம் பிள்ளைகளுக்கு வீடு கட்டி படிக்க வைத்து, பட்டதாரிகளாக வாகனங்களை வாங்கி கொடுத்து, இடங்களை வாங்கி கொடுத்து, பிசினஸ்களை செய்து இருக்கிற தாய்மார்கள் உலகத்தில் இருக்கிறாங்க இல்லையா? அந்த தாய்மார்களுக்கு ஒரு வணக்கம், அந்த தாய்மார்களுக்கு ஒரு சல்யூட். எத்தனை தாய்மார்கள் தாய் தெய்வமாக வாழ்ந்தவர்கள் உலகத்தில் இருக்கதான் செய்யறாங்க. எனக்கு அருமையான கத்தொடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில பைபிள்ல கூட சில தாய்மார்கள் பிள்ளைகளே ஆக்கி தின்றதாக சொல்றதுக்கே பயமா இருக்கு எனக்கு. பிள்ளைகளையே சமைத்து சாப்பிட்டார்களா? காரணம், பிள்ளைங்களை கூட சமைத்து சாப்பிடுவாங்களா? மிகவும் அழகான அந்த பெண் குழந்தைய கொண்டு போட்டான் அந்த கொடூரக்காரன் சென்னையில. பைபிளில் சாபமாக சில தாய்மார்கள் செய்தார்கள். கொடுமை மிகவும் வேதனையானது, வெட்கக்கேடானது, சொல்லவும் இயலாத ஒரு நிலை. உபாகமம், பைபிள்ல உபாகமம் புஸ்தகம் ரொம்ப ஆசீர்வாதமான புஸ்தகம். ஆனா இந்த உபாகம புஸ்தகத்துல வாசிக்கிறோம் 28ஆம் அதிகாரம் ஒரு ஆசீர்வாதம். 1 முதல் 15 வசனங்கள்ல ஆசீர்வாதம், 14 வசனம் இல்லையும் 15 முதல் 68 வசனங்களில சாபம். இந்த சாபமான காரியம் ஏன்டா, கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படிய விட்டால் சாபம். சாபம் எந்த அளவுல, எந்த விதத்துல பழிக்கும் என்பதை குறித்து அருமையாக உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15 முதல் 68 வசனங்களில் வாசிக்கலாம். அவைகளில 53, 54, 55 ஆகிய 2-3 வாக்கியங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 53. உன் சத்துருக்கள் உன்னை முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்தில் உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு கொடுத்த கர்ப்ப கனியான உன் புத்திரிகளின் மாம்சத்தை தின்பாய். உன் சத்துருகள் உன் வாசல்களில் எங்கும் உன்னை முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்தில் உன்னிடத்துல சேருக்கும் சுக செல்வம் உள்ள மனிதர்கள் சகலத்தையும் இழந்து தான் எல்லாமேனாலே தான் தின்னும் தான் பிள்ளைகளின் மாம்சத்துல தான் சகோதரனுக்காகிலும் தான் மார்பில் இருக்கிற தான் மனைவிக்காகிலும் தனக்கு மீந்து இருக்கிற தான் மக்களின் ஒருவனுக்காகிலும் கொஞ்சமேனும் கூடாமல் அவர்கள் மேல் வன்கணனாயிருப்பான். 53, 54 உன் சத்துருக்கள் உன்னை முற்றுகை போடுவாங்க, நெருக்குவாங்க, உடுக்குவாங்க. அந்த நேரத்துல பஞ்சம் உண்டாகும், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்பொழுது என்னை விட்டு தூர போன நீங்க, என் கட்டளை கை கொள்ளாத போன நீங்க, அந்த சாபம் உங்க மேல வந்து பழிக்கும். எப்படின்னா, சாப்பாட்டுக்கு ரொம்ப வேதனைப்பட்டு உங்க பிள்ளைங்களையே நீங்க ஆக்கி சாப்பிடுவீங்க, உங்க பிள்ளைங்களையே நீங்க ஆக்கி தின்னுவீங்க. சீரியாவின் தேசத்தின் ராஜாவாகிய பெனதாத் சமரியா பட்டணத்தை முற்றுகை போடுகிறான், சமரியா பட்டணத்தை நெருங்குகிறான். காரணம் என்னவென்றால், இவங்க செஞ்ச தப்பு, பிதாவாகிய தேவனை விட்டு தூர போனார்கள், தேவனுடைய கட்டளை கை கொள்ளாம போனாங்க, அந்நிய தேவர்களை பின்பற்றி தேவனுக்கு கோபத்தை மூட்டினார்கள், அக்கிரமம் செஞ்சாங்க, அநியாயம் செஞ்சாங்க. அது நிமித்தமாக அவர்கள் மேல் வந்த சாபம். சத்துருக்கள் அவங்க தேசத்தை ஒடுக்கும் போது பஞ்சம், பசி, ஒன்றுமே செய்ய இயலாத ஒரு நிலை. அந்த நேரத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் பாருங்களேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம்
2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் வசனம் 22 முதல் நீங்க கடைசி வரையும் கூட வாசிக்கலாம். நான் சில வாக்கியங்களை மட்டும் வாசிக்கிறேன் பாருங்க. வசனம் அற்புதமா இருக்கும். அந்த பகுதியெல்லாம் அந்த சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தான் ராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்த சமாரியாவை முற்றுகை போட்டான். 24ஆம் வசனம் முதற்கொண்டு. அதனால சமாரியாவில கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளி காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற காற்படி பயிறு 5 வெள்ளி காசுக்கும் விற்கப்பட மட்டும் அதை முற்றுகை போட்டான். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 24 முதல் 26ஆம் வசனம். இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனே என்னை ரட்சியும் என்றான். அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காத இருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்தில் இருந்தா, ஆலையில் இருந்தா என்று சொல்லி ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், எந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் பிள்ளையத்தான், அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் பிள்ளை தின்போம் என்றால், அப்படியே என் பிள்ளையை ஆக்கி தின்றோம். மறுநாளில நான் இவளை நோக்கி, நாம் உன் பிள்ளை தின்ன அவனை தா என்றேன். அவள் தான் பிள்ளையை ஒழித்து விட்டாள் என்றான். அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்டவுடனே அலங்கத்தின் மேல் நடக்கிற அவன் தான் வஸ்திரங்களை கிழித்து கொண்டவனாய் உள்ளே தான் சரீரத்து மேல் ரட்டுடுத்தி இருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். ராஜாவுக்கு கண்ணு கலங்கிற்று. வஸ்திரத்தெல்லாம் கிழித்து கொண்டார். ஒரு பெண்மணி ராஜாவின் இடத்துல கம்ப்ளைண்ட், நேற்று அந்த பெண்ணும் நானும் என் பிள்ளையை ஆக்கி தின்றோம், இன்றைக்கு பசி கொடுமை, உன் பிள்ளையத்தான் ஆக்கி தின்னலாம் அப்படின்னு கூப்பிட்டா. அவ பிள்ளையை ஒழிக்க வைத்து விட்டான். கதறான். சாபம். நீங்க காட்டுல இருக்கிற மனிதர்கள் நல்ல மனிதர்களை ஆக்கி தின்னுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா? சிலர் அதை அந்த ஊடகம் மூலமாக பார்த்து வீடியோக்குள்ள பார்த்து இருக்கிறோம். போனவர்களை காணாம போனதையும் பார்த்து இருக்கிறோம். அதனால்தான் காட்டு மனுஷர்களை பார்த்தா பயம் இல்லைங்களா? காடுகளில், பெரிய பெரிய காடுகளில் கடந்து போவது எளிதான காரியம் அல்ல, ரொம்ப கஷ்டம். ஆகவே இந்த 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல எலிசா நாட்கள்ல நடக்கிற சாபக்கேடான வார்த்தை ஜனங்களுக்கு உண்டானதை நான் பார்க்கிறேன். எனக்கு அருமையானவர்ல, இந்த ராஜா வேதனைப்படுறார், வருத்தப்பட்டார், அழுது கண்ணீர் விட்டார். இதே கூட லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 29 முதல் அந்த வசனங்களை வாசிக்கிறோம். லேவியராகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 14 முதல் பாருங்களேன். லேவியராகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் வசனம் 14 முதல் சில வாக்கியங்கள். நீங்கள் எனக்கு செவி கூடாமலும் இந்த கற்பனைகளை எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை ஆலோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றையும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கை நீங்கள் மீறி போடுவீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால், உங்கள் கண்களை பூத்து போவதற்கும் இருதயத்தை துயரப்படுத்துவதற்கும் திகிலும் ஈயனையும் காய்ச்சலும் உங்களுக்கு வர பண்ணுவேன். நீங்கள் விதைத்தும் விருதாவா இருக்கும். உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள். நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீங்க முறியடிக்கப்படுவீர்கள். உங்கள் பகைஞர் உங்களை ஆறுவார்கள், தொருத்துகிறவர்கள் இல்லாது இருந்தோம் ஓடுவீர்கள். இவ்விதமா நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லிட்டே வந்து சொல்றாரு, உங்க பிள்ளைங்களே நீங்க தின்பீங்க, உங்க பிள்ளைங்களை நீங்க தின்னுவீங்க. வசனம் 29ஆம் வசனத்தை கவனித்து பாருங்க. அருமையா சொல்லுது, உங்கள் குமாரரின் மாம்சத்தையும் உங்கள் குமார்த்திகளின் மாம்சத்தையும் புசிப்பீர்கள். சாபம், சாபத்தை சொல்றார். நீங்க இப்படி நடுக்கும் பாருங்க, இது நல்லதல்ல. நீங்கள் தேவனை விட்டு தூர போனீங்க. அதே வண்ணமாக சங்கீதங்கள் புஸ்தகம் சங்கீதங்கள் புஸ்தகம் 137ஆம் சங்கீதம், சங்கீதம் 137ஆம் சங்கீதம், சங்கீதம் 137ஆம் சங்கீதம். இந்த சங்கீதம் முழுவதுமாக பாபிலோன் ஆறுகள் அருகே
நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதும். இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்புறாங்க. பாபிலோன் தேசத்துல அடிமைகளா போனாங்க இல்லையா? ஆண்டவருடைய ஆலயத்தை நினைத்து, கட்டளைகளை நினைத்து, ஆண்டவரை நினைத்து, சீயோனை நினைத்து, எருசலேமை நினைத்து, ஆண்டவரை நினைத்து அழுதும். ஏன்? அவ்வளவு கொடுமை அனுபவித்து. ஆகையினாலதான் அந்த பாபிலோன் பிள்ளைகளை கொன்று போடுகிறவன் பாக்கியவான் என்று அவங்களுக்கும் சாபம் விட்டார் ஆண்டவர். 9ஆம் வசனம் பாருங்களேன். 137ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகளுக்கு விரோதமாக கொன்றீங்கல்ல, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்பட்டீங்கல்ல, உங்க பிள்ளைகளுக்கும் ஒரு நாள் நேரிடும் என்று ஆண்டவர் சபிக்கிறத பார்க்க. நம்ம பிள்ளைகளை தெருவில் யாரும் அடிச்சாங்களா சும்மா இருக்க மாட்டோம். அப்ப அவன் தான் இருந்தா கூட, ஏன் அடிச்ச, நீ சோறு போட்டு வளர்க்கிறியா, அது என் பிள்ளைன்னு சொல்லி உரிமை பாராட்டி சண்டைக்கு போகும். தேவன் அதை தான், தான் பிள்ளைகள் மேல கைய வச்சா யாராகிலும் தேவன் தொட ஆரம்பிச்சிருவான். தேவன் தொட்டான், அவன் கெட்டான், அதோடு சரி. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது அற்புதமான ஒரு வார்த்தை, உன்னை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம தொட்டால் அவன் கெட்டான். புலம்பலின் புஸ்தகம், புலம்பலின் புஸ்தகம், புலம்பல், புலம்பல் 4ஆம் அதிகாரம் வசனம் 10ஆம் வசனத்தை பாருங்களேன். இங்க இரக்கமுள்ள ஸ்திரீகளின் சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் இவ்வளவு வேதனையான ஒரு காரியம் இல்ல. புலம்பலின் புஸ்தகம் பாருங்களா, அருமையா இருக்கு. புலம்பல், த புக் ஆஃப் லெமிடேஷன், புலம்பல் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இரக்கமுள்ள ஸ்திரீகளின் கைகள் தங்கள் பிள்ளைகளை சமித்தன, என் ஜனமாக்கிய குமார்த்தியின் அழிவில் அவைகள் அவர்களுக்கு ஆகாரம் ஆயன. கர்த்தர் தமது கோபத்தை நிறைவேற்றி தமது உக்கிரகத்தை ஊற்றி சியோனில அக்கினியை கொளுத்தினார், அதன் அஸ்திபாரங்களை பட்சித்து போட்டது. என்ன சொல்றாரு ஆண்டவர் இந்த இடத்துல? துன்மார்க்கமாக நடந்த அவர்களுக்கு ஆண்டவருடைய கோபம், ஆண்டவருடைய சாபம், ஆண்டவருடைய உக்கிரக கோபம் அவங்க மேல உண்டான. கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு முற்பதாக்களை செய்கிற தவறு, அது ஒரு சாபமாக தாம் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக இப்படி ஏதோ ஒரு வகையில சாபம் பாவம் வருகிறத பார்க்கிறோம். ஆனா ஆண்டவராகி தேவன் அற்புதமான ஒரு வார்த்தை 10 கட்டளைகளில ஒரு வார்த்தையாக எழுதி கொடுத்தார். அற்புதமான ஒரு வார்த்தை என்னவென்றால், நீ அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம். கீழே வாசிக்கலாம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். 1000 தலைமுறை. பாவம் செய்கிறவர்களை 3-4 தலைமுறை தண்டிப்பார். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 5-6 வாசிக்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில குழந்தைகளை கொன்ற தாயா பேயான்றதான பாடம், அற்புதமான ஒரு பாடம் இது. எனவே யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 5-6 ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது 1000 தலைமுறை தலைமுறையாக பிள்ளைகள் 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 ஆரோக்கியமாக ஆசீர்வாதமாக நன்மையா இருப்பார்கள் என்று பைபிள் சொல்லுது. ஆகவே நல்ல ஒரு தாயாக, நல்ல ஒரு தகப்பனாக சமுதாயத்தில் ஜீவித்து பிள்ளைகளை ஆண்டவருக்காக வளர்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக கீழ்ப்படிந்து நடப்போம். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.